கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கர்த்தருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். சில குடும்பத்திலே ரகசியமா போய் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலேஜ் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்க ஆவிக்குரிய திருச்சபையில் போய் ஞானஸ்தானம் மூழ்கு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா தெரியாது. எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் அவங்க வழக்கத்தின்படி சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது மூழ்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது ஆவிக்குரிய திருச்சபை இல்லைன்னா சில மீட்டிங் நடக்கும். அங்கே பார்த்தா மூழ்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், பிறந்ததுலேருந்து சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகள் தான் சில குடும்பத்திலே அப்படி சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையிலே முதல்ல மனம் திரும்பி, ஐயா நான் மனம் திரும்பவே மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா அவங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்தாவின் கிஃப்ட் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் வளரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்காம தான் இருக்கிறாங்க. மத்தேயு 3 அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? இன்னும் எடுக்காம இருக்கிறீங்களா? கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, எனக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்துட்டு இருந்தீங்கன்னா, உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கேளுங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த கிஃப்ட் தருவார். அதே போல் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நம்ம எல்லாரும் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். அது முக்கியம்.
பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு லூக்கா 3:22. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு. சும்மா போய் ஞானஸ்தானம் எடுத்து வந்தா அதுக்கு பின்னாடி அவங்களோட வாழ்க்கை மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. மனம் திரும்பி இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை இந்த அக்கிரமம் தொடருது, இந்த பாவம் தொடருது, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. மனம் திரும்பி தான் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பாமல் இருக்கிறேன் அப்படின்னா முதல்ல மனம் திரும்ப அர்ப்பணிக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதனால இரவு நேரத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்காம வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட சில ஜெபக்குறிப்பு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, இயேசு சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன், நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படிம்பாங்க. அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? அது ஒரு கேள்வி. அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். உபவாச நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஜெபம் பண்ணணும். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னோட சமூகத்தில் காத்துடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலும் சரி, கர்த்தரை தூக்கி எடுங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க வேண்டும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் குற்ற மனசாட்சியோடு, அநேக காரியத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, மரண பயத்தோடு, திகிலோடு, தற்கொலை எண்ணங்களோடு எந்த குடும்பத்துக்குள்ளே இனிமேல் நான் ஏன் வாழணும், நிந்தைகள் அவமானங்களோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்கள் பிள்ளைகளை தூக்கி எடுத்து கர்த்தர் விசேஷமா ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றி கண்ணீரை துடைத்து துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க. உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. கற்பத்தினை எஜுவீரன் கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி. டெலிவரி பண்ணுறவங்க பரம வைத்தியர் கூட இருந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண வயசு தாண்டது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் சொல்லி கோர்ட்டு கேஸ் சொல்லி பல பிரச்சனைக்கு நடுவில் நிம்மதி இல்லாமல் பிரிந்து போய் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, எத்தனையோ பாவத்தில் விழுந்து போய் எடுக்காங்க. அந்த ஜனங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தர் பக்கம் முழுசா வரணும்ப்பா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி கர்த்தர் தூக்கி எடுங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ரிஷந்தோட்டோ நம பலஹரதினி கந்தொட்டுரபல லதோ ரிஷவல பலஹரதினி மேசில் ஈஷதினி மர கந்தொட்டுரபல. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க. என் நாமத்திலும் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. நைட் டியூட்டியில் நர்ஸ் வேலை பார்க்குறாங்க, டாக்டர் வேலை பார்க்குறாங்க. நைட் டியூட்டியில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வியாபாரத்தில் இருக்கிறாங்க. மஃப்டியில் அப்போ டியூட்டியில் இருக்கிறாங்க. ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க. எத்தனையோ இடத்துல மாலில், நைட் டியூட்டில், பல இடத்துல
அப்பா டியூட்டியில் வேலை பார்க்குறாங்கப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிடும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும், சந்திக்கணும், சந்திக்கணும். நீங்கள் சந்திச்சா போதும்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை உபத்திரத்தை மாற்றி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் கடலில் கஷ்டப்படுறாங்க. உபவாச நாட்கள் இருந்தால் கூட நெருக்கம், பலவிதமான தொந்தரவு அவங்களால தாங்க முடியலப்பா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. உபவாச நாட்களிலே எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறவங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறங்கப்பா. பண்டகசாலை திறங்கப்பா. சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வேதனை இருக்கோ அந்த வேதனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. வேதனையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. இந்த கண்ணீரை தொடங்க, கண்ணீரை தொடங்க, கண்ணீரை தொடங்க, கண்ணீரை தொடங்க, கண்ணீரை தொடங்கப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ள நிம்மதியே இல்லைப்பா, சமாதானமே இல்லைப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ இந்த குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். லிஷந்தோட்டோ நாம லஹர சந்தட நம கபுதிபிக்கேதுனா லிதுனி மர சந்தோட்டோ நம பலஹரதுனி கந்தோட்டோ லவலவலஹரது ரிமலர சந்தோட்டோ நம கபுதிபிக்கேதுனா லிபௌரு சந்தோட்டோ லபபலஹரதுன மலரு சந்தோட்டோ நம கபுதிபிக்கேதுனா. எல்லா குடும்பத்தில் உபத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறட்டும்பா. இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு விடுதலையாக்கப்பட்ட அப்பா நாளாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் முடிவை கொண்டு வாங்க. உங்க கரத்திலே தாழ்த்தி ஒவ்வொரு குடும்பத்தை கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை வேணும்ப்பா. பரிபூர்ணமான விடுதலை வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தில் குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உபவாச நாட்களிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். கால வேளையில் ஜெபித்து வெளியில் புறப்பட்டா எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் எந்த நாட்டில் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லை, வயசானவங்க உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கிறாங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுவாங்க, கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்படுவாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவாங்க, ஹார்ட் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சில குடும்பத்தில் காலில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கையில் வெள்ளி, சில குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம். எந்தெந்த அலர்ஜியில் இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உங்களுடைய தழும்புல கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பூரண சுகம் தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும். உங்க நாமையும் விடட்டும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்து துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 93606418 நம்பர் தொடர்பு நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.